ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் மதிய வணக்கம். நம்ம எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்மெண்ட் போர்டு வந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி குரூப் டி, அதாவது சிலபஸ் பாடத்திட்டம், அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழில் தான் இது வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் தான், சிபிடி கம்ப்யூட்டர் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் கம்ப்யூட்டரில். இதோடைய பாடம், வினாக்கள், மதிப்பெண் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பகுதி 1ல் பொது அறிவியல். இதில் வந்து 25 வினா கேட்பாங்க, 25 மார்க்ஸு. பகுதி 2 வந்து கணிதம். இதில் 25 வினாக்கள், 25 மார்க்ஸு. பகுதி 3 பார்த்தோன்னா அறிவு கூர்மை. இதில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க்கு. பகுதி 4 பார்த்தோன்னா பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள். இதில் 20 கொஸ்டின் கேட்பாங்க, 20 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக வந்து 100 மார்க்கு தான் எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி நம்ம பார்க்கலாம். பகுதி 1ல் பொது அறிவியல். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸு. அதாவது பார்த்தோன்னா டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இயற்பியல் பார்க்கலாமா? இயற்பியல் அளவீடுகள், விசை, இயக்கம், ஆற்றல், அழுத்தம், பேரண்டம், வெப்பம், ஒளி, கந்தவியல், மின்சாரவியல், அணுக்கரு இயற்பியல், இயற்பியல் கணக்குகள், இயற்பியல் விதிகள், இயற்பியல் மாறிலிகள், இயற்பியல் கண்டுபிடிப்புகள். இது எல்லாமே இயற்பியல்லேருந்து வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேதியியல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், தனிமம், சேர்மம், கலவை, தனிம வரிசை அட்டவணை, அமிலம், காரம், உப்பு, அதுக்கப்புறம் கார்பன் சேர்மங்கள், வேதிவினைகள் மற்றும் சமன்பாடுகள், அணு, மூலக்கூறு, அன்றாட வாழ்வில் வேதியியல், வேதிப்பொருட்கள், உரம், பூச்சி, களைக்கொல்லி, வேதியியல் கண்டுபிடிப்புகள். இது வந்து இயற்பியல்லேருந்து இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து உயிரியல், திசு, செல், வகைப்பாட்டியல், தாவரங்களின் புற அமைப்பு, செயலியல், பாகங்கள். அடுத்தது தாவரங்களின் இனப்பெருக்கம், மரபியல், உணவூட்டம், சுகாதாரம், மனித நோய்கள், விலங்குகளின் இனப்பெருக்கம், இரத்த சுற்றோட்டம், நரம்பு மண்டலம், நலமில்லா சுரப்பி மண்டலம், சுவாசம், செரிமானம், கழிவு நீக்கம், எலும்பு மண்டலம், தசை, தாவர ஹோர்மோன்கள். இது வந்து உயிரியலில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பகுதி 2ல் கணிதம். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா எண்கள், பின்னம், தசம எண்கள், தொடர் வரிசை, அடுக்குகள், மூலங்கள், சுருக்குக, மீபேவா, மீபோமா, சதவீதம், லாபம், நட்டம், தள்ளுபடி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், காலமும் வேலையும், குழு கணக்குகள், தனி வட்டி, கூட்டு வட்டி, வயது கணக்குகள், சராசரி, நேரம், தூரம், வேகம், ரயில் கணக்குகள், படகு கணக்குகள், அளவியல், இருபரிமாணம், அளவியல், முப்பரிமாணம், முக்கோணவியல், ஆயத்தொலை வடிவியல், புள்ளியியல், தகவலை கையாளுதல், நிகழ்வு கதவு, பார்ட்னர்ஷிப் கணக்குகள், இயற்கணிதம், காரணிப்படுத்துக, ஆல்டேஷன். இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸில் வந்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி 3ல் அறிவு கூர்மை. இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா குறியீடு மொழி, ஒத்தன்மை, வகைப்படுத்துதல், எண், எழுத்து தொடர் வரிசை, எண், எழுத்து விடுபட்டது, திசைகள், உறவுமுறை கணக்குகள், குறியீடுகளை மாற்றி அமைத்துதல், வெண்வரைபடம், படங்கள், புதிர்கள், கூற்றுகளும் முடிவுகளும், அறிக்கைகளும் வாதங்களும், காலாண்டு கணக்குகள், கடிகார கணக்குகள், பாடங்கள் உருவாக்கம், பாடங்களின் எண்ணிக்கை, பிரதிபிம்பங்கள், கண்ணாடி, நீர், தரவரிசை, எண்கணித கருத்துவியல், பகடை கணக்குகள், தகவல்களை சரிபார்த்தல், படங்களில் பொதிந்துள்ளது, சதுரம் உருவாக்கம், ஆங்கில அகராதி கணக்குகள். இதெல்லாம் வந்து நம்ம அறிவு கூர்மையில் வந்து
இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா, பகுதி 3. அதுக்கப்புறம் நம்ம பகுதி 4 பார்த்திங்கன்னா பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள். இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்டேட்டஸ், ஜிகே, விளையாட்டு, பொருளாதாரம், அரசியல் அமைப்பு, புவியியல், வரலாறு, அறிவியல் தொழில்நுட்பம், கலை மற்றும் கலாச்சாரம், பிரபலமான ஆளுமைகள், மத்திய நிகழ்வுகள், சிஇஓ, தலைவர், முக்கிய நியமனங்கள், முக்கிய திட்டம், மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள், கணினி தொடர்பான வினாக்கள். இதெல்லாம் வந்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள். இதில் வந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாமே நம்ம கவர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது கலை மற்றும் கலாச்சாரம், இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நாம் வந்து இதெல்லாம் கவர் பண்ணணும். முக்கியமான நம்ம டாபிக் ஹிஸ்ட்ரியில், அது வரலாறில் எதுலேருந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், சமணம், பௌத்தம், வேதகாலம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகரம், பாமினி ஆட்சி, முகலாயர்கள், மராட்டியர்கள், ஐரோப்பியர்களின் ஆட்சி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி, அதுக்கப்புறம் 1857 பெரும்புரட்சி, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அடுத்தது இந்திய விடுதலை இயக்கம் 1885 1947 வரைக்கும், தென்னிந்திய வரலாறு, இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். அடுத்தது புவியியலில் பார்த்திங்கன்னா பூமியும் பேரண்டமும், அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, இந்திய ஆறுகள், மண், கனிமம் மற்றும் இயற்கை வளங்கள், வேளாண்மை முறைகள், இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இனம், மொழி குடும்பங்கள், பழங்குடிகள், சுற்றுச்சூழல், மாசுபாடு காரணங்கள், தடுப்பு முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம ஜியாகிரபி புவியில் வந்து படிக்கணும். இதெல்லாம் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு முக்கியமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இது மட்டும் தான் பார்த்துக்குங்க. இன்னும் நிறையா இருக்குது. விளையாட்டு நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இதுதான் சிலபஸ். இதை வச்சு புக்ஸு கவர் பண்ணி படிங்க. முக்கியமாக நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணணும். சிலபஸ் என்ன சிலபஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர், ஏற்கனவே நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் புக்ஸு வந்து தேடி படிக்கணும். ஓகேங்களா, இது வந்து இப்போ வந்து 30,307 வேக்கன்சி வந்து ரயில்வேவில் இருக்குது. ஓகேங்களா, அனைவரும் நல்ல முறையில் ரயில்வே எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுங்கள். இது சிலபஸ், தமிழ் சிலபஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்புறம் போடுறேன்.